பணமும் குணமும் சிறுகதை. ஆசிரியர் பொன்னம்மாள் அவர்கள். இலையில் விழுந்த கத்திரிக்காய் கறியும் வற்றல் குழம்பும் அது மாத கடைசி என்பதை நினைவூட்டின. வெறுப்பு மேலிட மனைவியை நிமிர்ந்து பார்த்தேன். என்ன பார்க்கிறீர்கள்? தேதி 30 நினைவு இருக்கட்டும். இந்த கத்திரிக்காய் கூட கடனாக வாங்கியதாக்கும். பேசாமல் சாப்பிடுங்கள். இந்த அழகில் உங்கள் நண்பர் வேறு கிராமத்திலிருந்து வந்து பழியாக கிடக்கிறாரே. அவர் வந்து 4 நாட்கள் ஆகின்றன. மூட்டை கட்டுகின்ற வழியை காணோம். அதிதி உபச்சாரம் பண்ண நாம் என்ன போஜராஜாவா? ஏதோ 2 நாட்கள் இருந்தால் பரவாயில்லை. இன்றைக்கு சமையல் நன்றாக இல்லை, ஹோட்டலில் சாப்பிடச் சொல்லுங்கள் என்றாள் அவள். இருக்கின்ற கஷ்டத்தில் விருந்தாளி வேறு. வந்திருப்பவன் என் பாலிய சிநேகிதன். பட்டணத்தில் ஏதாவது வேலை கிடைக்குமா என்று பார்க்க வந்திருக்கிறான். அவனை போ என்று சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தேன். சிவனே என்று சாப்பாட்டை முடித்து கொண்டேன். என் மனைவி எட்டனாவை மேஜையின் மேல் வைத்துவிட்டு, டிஃபனுக்கு இதை வைத்து கொள்ளுங்கள். மாலையில் வரும்பொழுது எப்படியாவது 5 ரூபாய் கொண்டு வாருங்கள். அரிசி இல்லை, எண்ணெய் கிடையாது. பாபு வேறு ஏதோ புஸ்தகம் வாங்க வேண்டும் என்று அழுகிறான் என்று பேசிக்கொண்டே போனாள். நிறுத்திக்கொள், போதும் இந்த பேச்சு. 5 ரூபாயை எத்தனை விதத்தில் செலவு பண்ணலாம் என்று நீ விளக்க வேண்டாம். மனுஷனுக்கு நிம்மதியே கிடையாது என்று ஒரு அதட்டல் போட்டேன். அலமாரியிலிருந்து சட்டையை எடுத்து பார்த்தால் எல்லாம் கிழிசலாக இருந்தது. ஒவ்வொன்றாக எடுத்து வெளியில் போட்டுவிட்டு அதிகம் கிழிசல் இல்லாத சட்டை ஒன்றை போட்டுக்கொண்டு அதன் கிழிசல்களை மறைக்க கோட்டு ஒன்றையும் போட்டுக்கொண்டேன். உஷ்ணத்தில் கோட்டை மாட்டிக்கொள்வதற்கு கஷ்டமாக இருந்தது. எல்லாமாக சேர்ந்து என்னுடைய கோபத்தை அதிகப்படுத்தியது. வீட்டில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு இந்த கிழிசல் சட்டையெல்லாம் தைத்து வைக்கக்கூட துப்பு இல்லை. வாய் மட்டும் நன்றாக கிழிகிறது என்று குற்றம் சாட்டினேன். சட்டையெல்லாம் கிழிந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று பத்மா பதில் பேசும் முன்னால் நான் குறுக்கிட்டேன். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? வருஷா வருஷம் மாமனார் சட்டை தைத்து அனுப்புகிறார் பாரு இந்த அழகான மாப்பிள்ளைக்கு. இதை சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்த்து நான் திடுக்கிட்டேன். அவள் கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் துளிகள் மேஜையின் மேல் விழுந்தன. என்ன இருந்தாலும் நான் அவள் அப்பாவை பற்றி பேசியிருக்க வேண்டியதில்லை என்று தோன்றியது. வாசல் படியில் இறங்கியதும் நண்பன் ராகவா கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஊருக்கு கடிதம் எழுதி பணம் வரவழைக்க வேண்டும். கவர் வாங்க ஒரு 8 இருந்தால் கொடேன் என்றான். எனக்கு இருந்த ஆத்திரத்தில் டிஃபனுக்காக வைத்திருந்த 8 எடுத்து கொடுத்துவிட்டு நடையை காட்டினேன். அன்று காரி ஆலயத்தில் நல்ல வேலை. வேறு எதை பற்றியும் நினைக்கவே நேரமில்லை. டிஃபன் நேரத்தில் சக குமாஸ்தாக்கள் எல்லோரும் டிஃபன் சாப்பிடுவதற்காக எழுந்து போய்விட்டார்கள். என்ன மிஸ்டர் ராகவன், டிஃபன் சாப்பிட வரவில்லையா? இன்று கேண்டீனில் காஞ்சிபுரம் இட்லி, வெங்காய வடை உமக்கு பிடித்த ஐட்டங்களாச்சே என்று அழைத்தான் டைபிஸ்ட் வேணும். எனக்கு பசி வயிற்றை கிள்ளியது. பொறுத்து கொண்டு நான் வரவில்லையப்பா, உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டேன். வயிற்று பசியுடன் மன உளைச்சலும் சேர்ந்து கொண்டது. பத்மாவை ஏதேதோ பேசி அழ வைத்து விட்டேனே. அவள் மட்டும் என்னை மணந்து கொண்டு என்ன சுகத்தை கண்டாள்? 4 குழந்தைகள், என்றும் வறுமை கோலம். ஒரு நல்ல புடவை நகை உண்டா? ஒன்றும் கிடையாது. இவற்றுக்கெல்லாம் அவள் ஆசைப்படவும் இல்லை. என்னிடமிருந்து அன்பான வார்த்தை ஒன்றே அவளுக்கு போதும். இப்பொழுதெல்லாம் அதற்கு கூட பஞ்சம் வந்துவிட்டது. சில சமயங்களில் சல்லென்று விழுவேன். அவள் பொறுத்து கொள்வாள். பிறந்த வீட்டை பற்றி மட்டும் ஏதாவது சொல்லிவிட்டால் கண் கலங்கி விடுவாள். எந்த பெண்தான் தன் பிறந்தகத்தை பற்றி குறை கூறினாள் கண்ணீர் விடாமல் இருப்பாள்? ஏதேதோ யோசனையில் பொழுது போனதே தெரியவில்லை. மணி 4 அடித்தது. தலை லேசாக கனப்பது போல இருந்தது. சீக்கிரமே அலுவலகத்தை விட்டு கிளம்பினேன். வீட்டுக்குள் நுழைந்ததும் எனக்கு வேலை கிடைத்துவிடும் போல இருக்கிறது ராகவா. நான் பட்டணத்துக்கு வந்தது வீணாகவில்லை. பெங்களூர் பிரான்ச்சில் போடுகிறேன் என்று அந்த மேனேஜர் வாக்களித்து விட்டார் என்றான் நண்பன் மிகுந்த சந்தோஷத்துடன். சுரத்தே இல்லாமல் என்று பதில் அளித்துவிட்டு என் அறைக்குள்ளாக போய் கட்டிலில் படுத்துக்கொண்டேன். அறையை கண்ணோட்டம் விட்டேன். காலையில் நான் கோபமாக தூக்கி எறிந்த சட்டைகளையெல்லாம் நன்றாக கிழிசல் தெரியாமல் தைத்து வைத்திருந்தாள் பத்மா. பத்மா,
என்று குரல் கொடுத்தேன். இன்றைக்கு சீக்கிரமே வந்துவிட்டீர்களே என்று கேட்டபடியே சிரித்த முகத்துடன் வந்தாள் பத்மா. காலையில் நடந்த சண்டையை மறந்து விட்டவள் போல காணப்பட்டாள் அவள். நான் படுத்துக்கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டவளாக நெற்றியில் கையை வைத்து பார்த்தாள். தலைவலிதான் என்றேன். எனக்கு தெரியுமே, காலையிலே அந்த எட்டனாவை உங்கள் நண்பருக்கு தானம் செய்தீர்கள். பசிதான். இதோ காப்பி கொண்டு வருகிறேன் என்று சமையல் கட்டுக்கு போனாள் பத்மா. சூடான காப்பியும் உப்மாவும் சாப்பிட்டதும் எனக்கு ஒரு தெம்பு பிறந்தது. தலைவலியும் வெகுவாக குறைந்தது. பத்மா, காலையிலே உன்னை கண்டபடி பேசிவிட்டேன் என்று ஆரம்பித்தேன். போதும், இப்பொழுது எதற்கு அந்த பேச்சு? நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானே, பாருங்கள். இப்பொழுதே சொல்லிவிட்டேன். சம்பளம் வாங்கினதும் நல்லதாக 2 சட்டை தைத்து கொள்ளுங்கள் என்றாள். மனிதனுக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அன்பான மனைவி மட்டும் இருந்து விட்டால் போதுமே என்று நினைத்து கொண்டேன். அன்று சம்பள தினம். குஷியாக அலுவலகத்துக்கு கிளம்பினேன். சரியாக 3 மணிக்கு கேஷியர் முன்னால் வந்து நின்றேன். இந்தா 400 ரூபாய், சரியாக இருக்கிறதா பாரு என்று பணத்தை கொடுத்தார். எண்ணி பார்த்தேன். 2 10 ரூபாய் நோட்டு அதிகமாக இருந்தது. புது நோட்டாக இருந்ததால் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு இருப்பதை கேஷியர் கவனிக்கவில்லை போல இருக்கிறது. ஒரு நிமிஷம் என் மனதிற்குள் பெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. கேஷியரிடம் உண்மையை சொல்லிவிடு என்றது ஒரு மனம். முட்டாள், உனக்கு எத்தனை செலவிருக்கிறது? கையில் வந்த பணத்தை இழந்து விடாதே என்று எச்சரித்தது மற்றொரு மனது. கடைசியில் கெட்ட எண்ணமே வெற்றி பெற்றது. சரியாக இருக்கிறது சார் என்று பணத்தை ஜோபியில் வைத்து கொண்டு கையெழுத்து போட்டுவிட்டு வெளியில் வந்துவிட்டேன். ஜோபியில் இருந்த 2 நோட்டுகள் இரும்பாக கனத்தன. கவலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு வேறு நல்ல விஷயங்களை பற்றி நினைக்க முயன்றேன். நாளை அலுவலகத்துக்கு லீவு எழுதி போட்டுவிட்டு பத்மாவுடன் கடைக்கு போய் ஒரு நல்ல புடவை, எனக்கு ஒரு சட்டை, குழந்தைகளுக்கும் ஏதாவது வாங்கணும். அப்புறம் மேட்னி சினிமாவும் பார்த்துவிட்டு வரணும் என்றெல்லாம் நினைத்து பத்மாவிடமும் சொன்னேன். அவளும் அதை சந்தோஷத்துடன் ஆமோதித்தாள். பர்ஸை மேஜை டிராயரில் வைத்துவிட்டு படுத்துக்கொண்டேன். அன்று இரவு எனக்கு தூக்கம் வந்தால்தானே. கண்ணை மூடினால் வயது முதிர்ந்த கேஷியரின் முகம் என் கண் முன்னால் வந்து நின்றது. கணக்கு பார்க்கும் பொழுது ரூபாய் காணாமல் தவிப்பாரே, அவருக்கும் அப்படி ஒன்றும் அதிக சம்பளமில்லை. 150 ரூபாய்தான். 7 குழந்தைகள், பெரிய குடும்பம். அவர் மனம் எப்படி தவிக்குமோ என்றெல்லாம் நினைத்து நினைத்து படுக்கையில் புரண்டேன். இடையே விழித்து கொண்ட பத்மா, நீங்கள் என்ன இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டாள். இப்பொழுதுதான் விழித்து கொண்டேன் என்ற பொய்யை சொல்லிவிட்டு மறுபக்கமாக திரும்பி படுத்து கொண்டேன். பொழுது விடிந்ததும் கூடியவரை என் மன உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் காரியத்தில் ஈடுபட்டேன். அன்று நண்பனும் விடை பெற்று கொண்டு பெங்களூருவுக்கு புறப்பட்டு போய்விட்டான். பத்மா சந்தோஷமாக வேலைகளை முடித்துக்கொண்டு புடவை வாங்க போவோமா என்று கேட்டாள். உற்சாகமின்றி நானும் உடை மாற்றிக்கொண்டு புறப்பட்டேன். மேஜை டிராயரை திறந்து பஸ்ஸை பார்த்தால் காணவே இல்லை. மனம் திக்கென்றது. மேஜை, அலமாரி எல்லாம் நன்றாக தேடினேன், காணோம். எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டாள் பத்மா. மறைத்து வைப்பதில் பிரயோஜனமில்லை என்று பர்ஸை காணவில்லை என்றேன். அடடா, சுளையாக 100 ரூபாயும் போய்விட்டது. எனக்கு என்னமோ உங்கள் நண்பர் மேல்தான் சந்தேகம். என்னதான் நண்பனாக இருந்தாலும் இப்படி மேஜை, அலமாரி எல்லாம் திறந்து பழக்கிவிடக்கூடாது என்று பத்மா கோபமாக பேச ஆரம்பித்தாள். கண்ணால் கண்டால் தான் சொல்லலாம், வேறு யாராவது எடுத்திருந்தால்? வேலைக்காரி என்பதற்குள் போதும், அவளை சொல்லாதீர்கள். 5 வருஷங்களாக நாணயமாக வேலை செய்கிறவள். நீங்கள் பேசியதை கேட்டால் அவள் அப்படியே நாக்கை பிடுங்கி கொண்டு பிராணனை விடுவாள். பணத்தையும் தொலைத்துவிட்டு அந்த கிழவியின் மேலும் பழியை போடுங்கள் என்று வேலைக்காரிக்கு பரிந்து பேசினாள். எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. ஒருவேளை நண்பனை எடுத்து இருக்கலாமோ? அப்படியெல்லாம் செய்யும் வழக்கம் அவனுக்கு கிடையாது என்று நினைத்தேன். உங்களுக்கு பர்ஸை மேஜை டிராயரில் வைத்தது நன்றாக நினைவிருக்கிறதா என்று துப்பறியும் பாணியில் குறுக்கு கேள்வி கேட்டாள் பத்மா. பத்மா, என்னை குறுக்கு கேள்வி போட்டு துளைக்காதே. பணம் என்னமோ போனது போய்விட்டது. திரும்ப திரும்ப பேசி என்ன பிரயோஜனம்? உனக்கு புடவை வாங்க வேண்டும் என்று நினைத்தேன், அதுதான் நடக்கவில்லை. புடவை வாங்குவது இருக்கட்டும், இந்த மாத செலவுக்கு என்ன பண்ணுவதாம் என்று வருத்தப்பட்டாள் பத்மா. நான் நாற்காலியில் அலுத்து உட்கார்ந்து விட்டேன். என் மனம் என்னை குத்தியது. பிறர் பணம் 20 ரூபாயை திருடியதற்கு என் பணம் 100 ரூபாய்.
5 பங்கு போய்விட்டது. எல்லாம் என் தவறுதான். அப்பவே கேஷியரிடம் உண்மையை சொல்லியிருந்தால் இப்படி நேர்ந்தே இருக்காது என்று தோன்றியது. அன்றெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு மாறாக வீடு ஒரே சோகக்கலையாகவே இருந்தது. சமைத்த சாதம் கூட நானும் பத்மாவும் சாப்பிடவில்லை. அன்றைய இரவுக்குள் ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமேல் இந்த மாதிரி பொய் பேசவே கூடாது. பொழுது விடிந்ததும் யாரிடமாவது 20 ரூபாயை கடன் வாங்கி கேஷியரிடம் கொடுத்துவிட வேண்டும் என்ற. மீதி எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்படிதான் தீர்மானித்து இருந்தது என் மனம். பிறகு நிம்மதியடைந்தது. மறுநாள் காலை 2-3 நண்பர்களிடம் அலைந்து எப்படியோ 20 ரூபாய்களை வாங்கி கொண்டு ஆஃபீஸுக்கு கிளம்பினேன். கேஷியர் அறைக்குள் நுழைந்தவுடனே, வாப்பா ராகவா, உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நேற்று லீவு போல இருக்கிறது என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், 20 ரூபாய் அதிகம் கொடுத்து விட்டீர்கள் சார். நானும் சரியாக கவனிக்கவில்லை. இதோ என்றபடி பணத்தை மேஜையின் மேல் வைத்தேன். கேஷியர் சிரித்து கொண்டே பணத்தை எடுத்து வைத்து கொண்டார். ராகவன், அடுத்த மாதம் நான் ரிட்டையர்ட் ஆகிவிடுவேன். கேஷியர் வேலைக்கு நம்பிக்கையான ஆளை கேட்டு மேல் அதிகாரி எழுதியிருந்தார். இதே வேலைக்கு நாகராஜனும் என்னிடம் சிபாரிசு பண்ணும்படி சொல்லியிருந்தான். ஆனால் எனக்கு என்னமோ உன்னைத்தான் பிடித்தது. உனக்கு நாணயம் இருக்கிறதா, பிறர் பணத்தில் ஆசை இல்லாமல் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளத்தான் நேற்றைக்கு 20 ரூபாயை அதிகமாக உன்னிடம் கொடுத்தேன். என் சோதனையில் நீ வெற்றி அடைந்து விட்டாய். கேஷியர் வேலை உனக்குத்தான். சம்பளம் 125 ரூபாய் என்று மிகுந்த சந்தோஷத்துடன் பேசினார். எத்தகைய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தொலைத்து விட இருந்தேன். கடவுள்தான் எனக்கு நல்ல புத்தியை கொடுத்தார் என்று வியந்து கொண்டேன். இந்த சந்தோஷத்தில் பர்ஸ் காணாமல் போனது கூட எனக்கு மறந்து போய்விட்டது. வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக பத்மாவிடம் விஷயத்தை சொன்னேன். அவளும் சந்தோஷத்தில், கேஷியர் சார், உங்கள் பணத்தை கண்மூடித்தனமாக தொலைத்தது போல ஆஃபீஸ் பணத்தையும் பறி கொடுத்து விடாதீர்கள், ஜாக்கிரதை என்று என்னை கேலி செய்தாள். வெளியே தபால் என்ற குரல் கேட்டது. என் நண்பன் தான் பெங்களூரிலிருந்து எழுதியிருந்தான். ராகவனுக்கு முதலில் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கடிதத்தை ஆரம்பிக்கிறேன். பெங்களூருக்கு வந்து சேர எனக்கு 20 ரூபாய் தேவையாக இருந்தது. சமயத்தில் நீ இல்லாததால் உன் பர்சிலிருந்து ரூபாயை எடுத்துக்கொண்டு பிறகு உன்னிடம் சொல்லிக்கொள்ளலாம் என்று இருந்தேன். பர்ஸை திறக்கும் பொழுது உன் மனைவி வந்துவிட்டாள். பர்ஸை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்துவிட்டேன். திரும்பவும் அதை வைக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இங்கே எனக்கு வேலையாகிவிட்டது. அப்பாவும் பணம் அனுப்பிவிட்டார். இன்றைக்கு உன் பர்சில் இருந்த 120 ரூபாயும் உன் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க பரிசாக 30 ரூபாயும் சேர்த்து 150 ரூபாயை அனுப்பியிருக்கிறேன். நான் அங்கிருந்த நாளெல்லாம் உன் மனைவி முகத்தை காணிக்காமல் எனக்கு சாப்பாடும் காப்பியும் உபச்சாரம் செய்ததை நான் மறக்கவே முடியாது. நான் உங்களுக்கு ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கிறேன். முடிந்தால் அடுத்த மாதம் வருகிறேன். கோபாலன். கடிதத்தை படித்ததும் எங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம் ஏற்பட்டது. உங்கள் நண்பருக்கு நான் ஒரு நாள் கூட நல்ல சாப்பாடு போட்டதே இல்லை. வற்றல் குழம்பும் மிளகு ரசமும் தான். அதை கூட அவர் எப்படி மெச்சி எழுதியிருக்கிறார் என்று கவலைப்பட்டு கொண்டாள் பத்மா. அதற்கென்ன, அடுத்த தடவை வரும்பொழுது அவனுக்கு வடை பாயாசத்துடன் விருந்து வைத்து ஜமாய்த்து விடுவோமே என்று கூறி சிரித்தேன். அவளும் சிரித்தாள். அன்பானவர்களே, பொன்னம்மாள் அவர்கள் எழுதிய பணமும் குணமும் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.